கட்சிக்கான கட்டமைப்புகளை உருவாக்கி இவர்களோடு சேர்ந்து களத்தில் நின்று பணியாற்றிய அருமை தம்பி ஆனந்த் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி திட்டமிட்டதில் இருந்து இதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை ஒருங்கிணைத்த கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் கனல் உ கண்ணன், அருமை சகோதரர் வேணுகோபால், அருமை சகோதரர் ஜெகதீச பாண்டியன், அருமை சகோதரர் புகழேந்தி மாறன், அருமை தம்பி மாரிமுத்து, அருமை தம்பி குமரவேல் உள்ளிட்டவர்கள் இந்த 2-3 நாட்களாக மழையின் காரணமாகவும் குறிப்பாக நேற்று பெய்த மழையின் காரணமாக இங்கு இருபக்கமும் நாம் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலையை குறித்து வைக்கப்பட்டிருந்த பதாகைகள் முற்றுமுதலுமாக கிழிந்து பேனர்கள் எல்லாம் நாசமாகி போய் இங்கு ஒரு வெள்ளக்காடாக காட்சியளித்து நேற்றைய தினம் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளும் நாங்களும் ஒன்று கூடி கைபேசியின் வாயிலாக என்ன செய்வது என்று நாம் ஒரு கலந்தாலோசனையை முற்பட்ட போது அது தலைமை செயலாளராக இருந்தாலும் அண்ணன் ஜம்புலிங்கமாக இருந்தாலும் சகோதரர் வெற்றி குமரனாக இருந்தாலும் ஜெகதீஷ் பாண்டியனாக இருந்தாலும் அண்ணன் தனசேகரனாக இருந்தாலும் இதை ஒழுங்கு செய்த இந்த நான் படித்த இந்த நிர்வாகிகளில் இருந்து தம்பி புகழேந்தி மாறனில் இருந்து கட்சியினுடைய வாய்ப்பு கிடைத்த தோழர்களெல்லாம் கலந்து பேசிய போது புயலே அடித்தாலும் வெள்ளமே வந்தாலும் இடியே விழுந்தாலும் இந்த மே 18 நாம் இதே இடத்தில் நடத்துவோம் என்று எனக்கு ஆதரவாக நின்றார்கள். ஒரே ஒரு வருத்தம் தான், இந்த இயற்கை இன்று ஒரு நாள் நமக்கு கொஞ்சம் கருணை காட்டியிருந்தால் இங்கு எண்ணற்ற தமிழ் சமூகத்தின் தமிழ் தேசிய ஆளுமைகளும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்காக அல்லும் பகலும் உழைத்திட்ட எண்ணற்ற தமிழ் தேசிய தலைவரை உயிராக நினைக்கின்ற உறவுகளும் பேசுவதற்கான ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. என்னுடைய அருமை தம்பி முருகானந்தம் அவருடைய ஒருங்கிணைப்பில் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய அத்துணை நிர்வாகிகளுடைய கடுமையான உழைப்பில் 10 தம்பிமார்களும் அவருக்கு துணையாக 10 தம்பிமார்களும் ராயல் என்ஃபீல்டு என்று சொல்லக்கூடிய இருசக்கர வாகனத்தில் எல்லைக்காக மொழிக்காக அந்த மண்ணில் போராடி உயிர் தியாகம் செய்திட்ட தியாக வேங்கைகளினுடைய அந்த இடத்தில் இருந்து அந்த இருசக்கர வாகனம் இந்த சுடரை ஏந்தி இங்கு வருகை தந்தது. அதை நான் பெற்றுக்கொண்டு இங்கு சுடரை ஏற்றி இந்த நிகழ்வை நாம் இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தமிழக வாழ்வுரிமை கட்சியின் உறவுகளின் மாநில செயற்குழு, உயர்நிலை குழு போன்ற குழுக்களில் தலைமை குழுவில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு இணங்க இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் நூற்றுக்கணக்கான தமிழ் தேசிய உறவுகள் இங்கே மேடையின் முன் அருமை சகோதரர் வெற்றி குமரன் அவர்களில் தொடங்கி நம்முடைய மருத்துவர் இளவஞ்சி வரையிலுமான தம்பி திருச்சி பிரபு, எண்ணற்ற தமிழ் தேசிய தோழர்கள் எல்லா அரசியல் கட்சியிலும் போய் சேருகின்ற போது எங்களுக்கு பணம் வேண்டும், பதவி வேண்டும், வேற சில கோரிக்கைகளை முன்வைப்பார்கள். ஆனால் இங்கே எனது தலைமையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், உங்களோடு இணைந்து நாங்கள் பணியாற்றுகிறோம். எங்கள் ஒரே ஒரு கோரிக்கை, இந்த மூவர்ண கொடியில் தேசிய தலைவர் பிரபாகரனும் தூக்கி பிடித்த இந்த புலிக்கொடி இடம்பெற வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கையோடு ஆயிரம் உறவுகள் அணி அணியாய் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். எத்தனையோ மாவட்டத்தினுடைய தளபதிகளாக இருந்தவர்கள், மண்டலத்தின் பொறுப்பாளராக இருந்தவர்கள், தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடங்கியதிலிருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த கட்சியை தூக்கி நிறுத்துவதற்கு, கட்டமைப்பை உருவாக்குவதற்கு களம் கண்ட தோழர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு இந்த கொட்டும் மழையிலும் ஆயிரக்கணக்கிலே வந்து அணிதிரண்டு அமர்ந்திருக்கின்றீர்கள்.
நான் வழிநெடுகிலும் பார்த்தேன். ஒரு 2000 பேருக்கு மேல சாலை ஓரங்களிலுமே நின்று கொண்டிருந்தார்கள். நான் கைகூப்பி சொன்னேன், எல்லாரும் அரங்குக்குள் வாருங்கள் என்று சொன்னேன். புயலடித்தாலும் மழை பெய்தாலும் இந்த கூட்டம் கலையக்கூடாது என்று சொன்னேன். காரணம், என் 10 மைல் தூரத்தில் என் ஈழத்து உறவுகள் அங்கு ரசாயன குண்டுகளுக்கும் இடையும், ஆட்லரி பீரங்கிகளுக்கு இடையும், விமான குண்டு வீச்சு பாஸ்பரஸ் குண்டுகளுக்கும் இடையிலும் பதுங்கு குழியில் இறங்கி தன்னை காத்து கொள்ளலாம் என்று இறங்கிய குழிகளே அவர்களுக்கு புதைகுழியாக மாறிப்போன செய்தி. ஆயிரம் உறவுகளை இராட்சத இயந்திரங்களை கொண்டு வந்து மண்மூடி அழித்தார்கள். உயிரோடு பதுங்கு குழியில் பெண்களும் தாய்மார்களும் கர்ப்பிணி தாய்களும் வயிற்றில் கருவை சுமந்த தாய்களும் மார்பில் பால் குடித்த சிறு குழந்தையோடும் கொன்று குவித்தது சிங்கள பௌத்த பேரினவாத அரசு. அந்த அரச பயங்கரவாதம் செய்து இன்றோடு 16 ஆண்டுகள் நிறைவு செய்கிறது. ஆனால் இந்த 16 ஆண்டுகளில் இந்த பூமி பந்தில் வாழ்கின்ற எந்த ஒரு நாடும் ஈழத்தில் நடந்தது மாபெரும் இனப்படுகொலை. ஒரு தமிழ் தேசிய இனம் உலகத்தால் தடை செய்யப்பட்ட பாஸ்பரஸ் ரசாயன குண்டுகளை கொண்டு திட்டமிட்டு இன அழிப்பு செய்திருக்கிறார்கள். இதற்கு அவர்கள் நீதி கோரியிருக்கிறார்கள். எங்கள் தமிழர் நிலத்தில் தாய் மண்ணில் இருந்து எங்கள் மாவீரன் முத்துக்குமார் அவர்கள் தொடங்கி ஐக்கிய நாடுகள் சபையின் முன்பாக வரையிலும் எண்ணற்ற எமது உறவுகள் தங்கள் உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். எதற்காக? எங்கள் இனம் கொத்து கொத்தாக செத்து முடிகிறது. பச்சை குழந்தைகள், வயது முதியவர்கள், செஞ்சோலையில் படித்தவர்கள், ஆதரவற்றோர் இல்லங்களில் இருந்தவர்கள், முதியோர் இல்லங்களில் இருந்தவர்கள், காயம்பட்டு இடுப்புக்கும் கீழே இயங்காமல் வீல் சேர்களில் இருந்தவர்கள் என்று அத்தனை உறவுகளையும் சிங்களம் அழித்து ஒழித்தது. எங்கள் பாரத மணி திருநாடு வேடிக்கை பார்த்ததோடு மட்டுமில்லாமல் இன அழிப்புக்கு தோள் கொடுத்து துணை நின்று உதவியது. அப்படி உதவி செய்த அந்த இந்தியாவை 7 கோடி தமிழ் மக்களாகிய நாம் ஒரு அழுத்தத்தை தந்து, ஒரு அரசியல் ரீதியான முடிவெடுக்கக்கூடிய ஒரு நெருக்கடியை தந்து 16 ஆண்டுகளும் இன்றோடு நிறைவு செய்கின்ற எம் ஈழ உறவுகளுக்கான ஒரு விடியலை அல்லது முதலில் ஒரு இனப்படுகொலைக்கான ஒரு சர்வதேச நீதி விசாரணையை பெற்றுத்தர முடியாத அவலத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே நான் வந்த உடனேயே இது கொண்டாடுகின்ற நிகழ்வல்ல, விசிலடிக்கிற நிகழ்வில்ல, கைத்தட்டி அகமகிழ்ச்சி அடைகிற நிகழ்வல்ல. ஆனால் அதே நேரத்தில் நாம் சோர்ந்து அழுது புலம்பி கண்ணீர் விட்டு கலைந்து போகிற கூட்டம் அல்ல. எழ எழ மீண்டும் எழுவோம், எழுவோம், ஒன்றாய், நூறாய், ஆயிரமாய், 10,000மாய், லட்சமாய் மீண்டும் எமது விடுதலை புலிகளும் எமது உலக தமிழ் மக்களும் எழுவார்கள். அதை நாம் ஒன்று கூடி ஒரு உறுதியெடுத்துக்கிற ஒரு நாளாக, ஒரு எழுச்சி பெற்றுக் கொள்ளுகிற ஒரு நாளாக, இங்கே என்னுடைய அருமை அக்கா ஆனந்தி அவர்களும், ஐயா ஐயநாதன் அவர்களும், எங்கள் தமிழா பாண்டியர் அவர்களும் ஈழத்தில் நடந்த மாபெரும் இனப்படுகொலை வாய்ப்பு கிடைத்த இடமெல்லாம் கடந்த ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஐக்கிய நாடுகளுக்கு, குறிப்பாக அமெரிக்காவுக்கு சென்றபோது அந்த நாட்டுடைய வெளியுறவு கொள்கை வகுப்பாளர்களை நானும் ஆனந்தி அக்காவும் ஒரு நாள் முழுவதும் வெள்ளை மாளிகையை சுற்றி இருக்கிற அத்தனை உயரதிகாரிகளையும் சென்று சந்தித்து எம் இனத்திற்கு ஏற்பட்டிருக்கிற மாபெரும் இனப்படுகொலையை கண்ணீரோடு நாங்கள் அங்கே எடுத்து வைத்தோம். என் தமிழ் பேச்சை இன்னொரு அக்கா, தமிழீழ தேசிய தலைவரை உயிராக நேசித்த புஷ்பராணி அக்கா அவர்களும் ஆனந்தி அக்கா அவருடைய மொழியிலேயே எடுத்து சொன்னார்கள். அவர்கள் உன்னிப்பாக கேட்டுக்கொள்கிறார்கள், உங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் இந்த புவி சார்ந்த அரசியலில் இந்தியா என்கிற மிகப்பெரிய ஒரு வணிகம் அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளுடைய வணிக சந்தையாக இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு எமது மக்களுக்கான நீதியை உலக நாடுகளும் பெற்றுத்தர மறுக்கிறது. இனஅழிப்பில் பங்கேற்று உதவிய இந்தியாவும் அதை மறைக்கிறது. ஆக இந்த சூழலில்தான் தமிழர் நிலமாக தமிழ்நாடு இதை அடைகாத்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு இந்த செய்திகளை சொல்லி எம் இனம் எழுச்சி கொள்ள வேண்டும், இன உணர்வு கொள்ள வேண்டும்,
மான உணர்வு கொள்ள வேண்டும். பக்கத்தில் 10 மைல் தூரத்தில் எம் இனத்தை அழித்தார்கள். 1.5 லட்சத்துக்கும் 1 லட்சத்துக்கும் 70,000க்கும் மேற்பட்ட என் விதவை தாய்மார்கள் இருக்கிறார்கள். 90,000க்கும் மேற்பட்ட ஒரே நாள் போரில் எம் தாய்மார்களின் தாலிகள் அறுக்கப்பட்டிருக்கின்றன. சுமார் 50,000க்கும் மேற்பட்ட போராளிகள் அந்த மண்ணின் விடுதலைக்காக போராடி அந்த மண்ணில் மரணித்திருக்கிறார்கள் அல்லது விதையாக விழுந்திருக்கிறார்கள். ஆக இவர்களை இந்த தமிழர் நிலம், தாய் நிலம் நினைவை சுமர்ந்து அடுத்தடுத்த நம்முடைய தலைமுறைக்கு இந்த செய்திகளை நாம் சொல்லி, இந்த தலைமுறையை இன உணர்வோடு, மான உணர்வோடு, தன்மான உணர்வோடு, தமிழர் என்கிற இன எழுச்சியின் அடிப்படையில் அணிதிரட்டி இனி வரும் காலங்களில் இந்த தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தில் அமரக்கூடிய எவராக இருந்தாலும் தமிழ் ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்று ஏற்றுக்கொள்ள செய்கின்ற அதற்கான தீர்வை நோக்கி தமிழக சட்டமன்றம் தானாக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டிய அழுத்தத்தை தரக்கூடிய ஆளுமைகளை இந்த மண்ணில் நாம் உருவாக்க வேண்டும். ஒரு பொதுவாக அரசை உருவாக்கி கொள்வதற்கு ஒன்றிய அரசு இதை இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி ஐக்கிய நாடுகளின் சபையின் மூலமாக செய்த பாவத்திற்கு ஒரு பரிச்சாயத்தை தேடிக்கொள்கின்ற ஒரு புற அழுத்தம் இந்த தமிழர் நிலத்திலிருந்து உருவாக வேண்டும். நான் கேட்கிறேன், 1.5 லட்சம் தமிழ் மக்களை ஒரே நாளில் கொன்றான். லட்சக்கணக்கான மக்கள் தந்தை செல்வாவின் காலத்திலிருந்து இன்று வரையில் படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் எத்தனை கட்சிகள், எத்தனை அமைப்புகள், எத்தனை இயக்கங்கள் இது போன்ற பதாகைகளை பொருத்தி நாளைய பிள்ளை செல்வங்களுக்கு உன் இனம், உன் தாய், உன் தாத்தன், உன் பாட்டன், உன் முப்பாட்டன் வம்சத்தில் தோன்றிய தொப்புள் கொடி உறவுகள் 10 மைல் கடல் எல்லையில் அழித்து ஒழித்திருக்கிறார்கள். இதற்கு நீதி கேட்பதற்கு நாம் வீதிக்கு வர வேண்டாமா? நீங்க ஓட்டுக்கு தேர்தலுக்கு நேரத்தில் யார் வேண்டுமானாலும் வந்து ஓட்டு கேளுங்க, ஓட்டு அரசியலில் இருங்க, நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் குறைந்தபட்சம் மாவீரர் நாளை கூட நீங்கள் கொண்டாட வேண்டும், அந்த மாவீரர்களை பூஜிக்க வேண்டும். அவர்கள் கல்லறை தீபங்களாக இருக்கின்ற அந்த கல்லறைகளை வடிவமைத்து அதில் பூக்களை சொரிந்து வீரவணக்கம் செலுத்த வேண்டும் என்று கூட நான் கேட்க மாட்டேன். ஆனால் சிவிலியன்ஸ் என்று சொல்லக்கூடிய பொதுமக்களை, தாய்மார்களை, பச்சை குழந்தைகளை, பாதுகாப்பு இல்லங்களில் தங்க வைக்கப்பட்டவர்களை, மருத்துவமனையில் இருந்தவர்களை, யாழ் நூலகம் உள்ளிட்ட அறிவு சார்ந்த தமிழுடைய சொத்துக்களை, இந்து கோயில்களை, சர்ச்சுகளை, இஸ்லாமியர்கள் தொழுகை செய்கின்ற பள்ளி வாசல்களை அனைத்திலும் குறிபார்த்து கொண்டு போட்டான். இது பாதுகாக்கப்பட்ட பகுதி என்று அறிவிக்கப்பட்டு உலகத்தின் கண்காணிப்பின் இருந்த இடங்களிலே குண்டை மிச்சம் செய்யாமல், குண்டை அதிகமாக வீணாக்காமல் குறிபார்த்து கொத்து கொத்தாக மக்களை கொன்று ஒழித்தானே, அந்த காட்சிகள் தானே இங்கு படமாக்கப்பட்டிருக்கிறது. 12 வயது பாலகன் பாலச்சந்திரன் போராளி அல்ல. எங்கள் இசைப்பிரியா போர்க்களத்தில் இருந்து அந்த பூ அழிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பூக்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை பிஞ்சுகள் அழிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை மழை செல்வங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை குறித்து கவலை கொள்ளாமல் இங்கு சினிமா மோகத்தாலும் சாதிய சங்கங்களின்பால் ஈர்க்கப்பட்டும் மதவெறியினால் அரசியல் கட்சியில் அணிவகுப்பதுமாக இருக்கிற இந்த தமிழர் நிலத்தில் இருக்கிற என் தமிழ்ச்சாதி உறவுகளை ஒரு உணர்வு எழுச்சுள்ள ஒரு கூட்டமாக மாற்றி இங்கு தமிழ் தேசிய அரசியலும் தமிழருக்கான அரசியலும் வெல்ல வேண்டும் என்கிற கருத்தை இந்த மனங்களில் விதைப்பதற்கான ஒரு நினைவேந்தலாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். ஈழத்து உறவுகள் இந்த மண்ணில் அகதிகளாக வந்தவர்கள் பன்றி குடிசைகளை விட கேவலமாக வாழ்ந்தார்கள். சிலர் கேட்கிறார்கள், ஒரு எம்எல்ஏவாகி என்ன செய்ய முடியும் என்று. ஒத்த சீட்டு முத்தையா என்று என் உறவுகள் என்னை கிண்டல் செய்யலாம். நான் இந்த கூட்டத்திலே பதிவு செய்கிறேன், 1.5 லட்சம் மக்களை பலி கொடுத்த அந்த வலி சுமந்த நாளிலிருந்து பதிவு செய்கிறேன். இங்கு பன்றி குடிசைகளை விட மோசமாக வாழ்ந்த அந்த என் ஈழத்து உறவுகளுக்கு சட்ட ரீதியான அத்தனை அடி பெருமூச்சு விடுகின்ற
வகையில் மாற்று ஏற்பாடுகளை இந்த மண்ணில் செய்வதற்கு காரணமாக இருந்தவன் வேல் முருகன் என்பதை உலக என் ஈழத்தமிழ் உறவுகளுக்கு பதிவு செய்யும். இந்த கூட்டத்தொடரில் கூட 3000 வீடுகளை கட்டித் தருவதற்கான உத்தரவை பெற்றிருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை நியாயமான குடும்ப அட்டைக்கு தரப்படுகின்ற அத்தனையும் எம் ஈழ உறவுகளுக்கு தர வேண்டும் என்பதில் இருந்து அவர்களுக்கான சாலை, குடிநீர், கல்வி 1ஆவிலிருந்து 5ஆம் வகுப்பு படிக்க முடியாது அவர்கள் வந்த காலத்தில், அனுமதி கிடையாது. அதற்கு பிறகு அதை போராடி பெற்றோம். அதற்கு பிறகு உயர்நிலைப் பள்ளி வரை கொண்டு வந்தோம். அதற்கு பிறகு உயர்கல்வி கலை அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்தோம். சமீபத்தில் தான் இன்றைக்கு பொறியியல் படிக்கிறதுக்கு அனுமதி பெற்றிருக்கிறோம். இன்னும் இந்த ஒன்றிய அரசு மருத்துவக் கல்வி படிப்பதற்கு என் ஈழ உறவுகளுக்கு அனுமதி இல்லை. அதை கூட கடந்த கூட்டத்தொடரில் மன்றாடி இருக்கிறேன். இரட்டை குடியுரிமை, இங்கே வாழ்கிற எமது உறவுகள் விரும்பினால் தாயகத்திலும் புலம்பெயர்ந்த உலகத்தில் எந்த நாடுகளிலும் வாழ்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும். அதற்கு இந்த சட்டமன்றம் தீர்மானங்களை நிறைவேற்றி அனுப்பி வைக்க வேண்டும். தமிழ்நாட்டின் புதுச்சேரி உள்பட 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட என் தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதற்கான முன்முயற்சி இந்திய நாடாளுமன்றத்தில் எடுக்க வேண்டும். அதை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுக்க உரிய நடவடிக்கைகளை, உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்ற அழுத்தங்களை இன்றைக்கும் தந்து கொண்டிருக்கிறோம். கடல் வழியாக வந்தவரிடம் பாஸ்போர்ட் இருக்காது. போர் நடந்த போது பிழைத்தால் போதும் உயிரை பிடித்து கையில் வந்து தோணியிலும் வந்து ஒதுங்கினார்கள், படகில் வந்து ஒதுங்கினார்கள். அந்த ஒதுங்கியவரிடத்திலே திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் பாஸ்போர்ட் இருக்கிறதா? கடவுச்சீட்டு கைகளில் இருக்கிறதா? வெளிநாட்டின் சட்டம் உங்கள் மீது பாயும். பிரிவின் கீழ் உங்களை கைது செய்வோம் என்று கைது செய்த போதெல்லாம் நூற்றுக்கணக்கான எம் ஈழ உறவுகளையும் போராளிகளையும் அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதாவிடையும் அன்றைய முதலமைச்சர் கலைஞரிடத்திலையும் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவரிடத்திலும் போய் நின்று ஒரு முறைக்கு 10 முறை 15 முறை பார்த்து பேசி பேசி இந்த வழி சுமந்த அவருடைய வாழ்க்கையை எடுத்து கூறி நூற்றுக்கணக்கான உறவுகளை பத்திரமாக பாதுகாத்து பூமி பந்தில் இருக்கிற உலகத்தின் பல என்பதை இந்த நாளில் பதிவு செய்கிறேன். அதற்கு எனது குடும்பம், எனது சகோதரர்களும் உறுதுணையாக இருந்தார்கள். என் கட்சி தோழர்கள் உறுதுணையாக இருந்தார்கள். என் முந்திரி காடுகள் உறுதுணையாக இருந்தது. இது தெரிய வேண்டிய ஐபிக்கு தெரியும், RAWக்கு தெரியும், தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் பியூரோவுக்கு தெரியும். ஆதலால் பகிரங்கமாக நான் சொல்லுகிறேன், நான் எவரிடத்திலும் பணத்தை பெற்றுக்கொண்டு ஈழ உறவுகளுக்காக, புலிகளுக்காக இந்த மண்ணில் பணி செய்யவில்லை. இதுவரையிலும் எனது 45 ஆண்டுகள் அரசியல் பொது வாழ்வில் ஒரே ஒரு தேநீரை கூட புலிகளிடத்திலிருந்து நான் நன்கொடையாக பெற்று அல்லது வேறு நிதியின் மூலமாக பெற்று அரசியல் செய்ததில்லை. இனியும் நான் செய்ய போவதும் இல்லை. கொல்லஞ்சாவடி அரசு உயர்நிலைப் பள்ளியில் படித்த போது அங்கு டெலோ, EPRL, விடுதலை புலிகள் என்று பல்வேறு இயக்கங்கள் அந்த மண்ணிலே வந்து தங்கி இங்கு போர் பயிற்சி எடுத்துக்கொண்டார்கள். அந்த போர் பயிற்சிக்கு வந்த ஒருவராக இருந்தவர் தான் என் கண்முன்னே அமர்ந்திருக்கின்ற முத்தமிழன் என்கிற ஒரு விடுதலை புலியின் முன்னாள் வீரன். 10 வயது 11 வயது சிறுவனாக இருந்தபோது நான் அவர் கைப்பிடித்திருக்கிறேன். அவரோடு நூற்றுக்கணக்கான போராளிகளோடு மிதிவண்டியிலே பயணம் செய்திருக்கிறேன். எங்கள் வீதிகளிலே இருக்கின்ற கடைகளிலே கிடைப்பதை வாங்கி உண்டிருக்கிறோம். எங்கள் கிராமங்களை சுற்றி இருக்கிற மோட்டார் கொட்டாய்களிலே தங்கியிருக்கிறோம். குறிஞ்சிப்பாடியில் நெசவு செய்யப்பட்ட தொழிலாளர்களிடமிருந்து கைலிகளை வாங்கி கடல் வழியாக வேதாரண்யத்திலிருந்து புலிகளுக்கு அனுப்பியிருக்கிறோம். வீரம் செறிந்த அந்த விடுதலை போராட்டத்திற்கு நினைவுதிருந்த காலத்திலிருந்து நானும் என் பகுதியை சார்ந்தவர்களும் என் குடும்பமும் உதவியிருக்கிறது. எந்த பிரதிபலனும் பாராமல் உதவியிருக்கிறோம். இப்படி உதவி செய்த காரணத்திற்காக என் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மீது தேச விரோத வழக்குகளும், கொலை வழக்குகளும், கொலை முயற்சி வழக்குகளும், பிற்காலத்தில் தமிழ்நாடு விடுதலை படையை சார்ந்தவர்களால் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பொறுப்பாக உண்மையாக தமிழீழ விடுதலைக்கும் இந்த 1.5 லட்சம் உறவுகளை பலி கொடுத்து இன்றைக்கும் நீதி வேண்டி நீக்கின்ற அந்த உறவுகளுக்கும் அத்தனை உறவுகளை பற்றியும் என்னால் சொல்ல முடியும். தமிழக வாழ்வுரிமை கட்சியிலேயே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த புலித்தலைவன் புகைப்படத்தையும்
தன்னுடைய வீடுகளிலும் தன்னுடைய பூஜை அறை என்று சொல்லக்கூடிய வணங்கக்கூடிய இடங்களிலும் வைத்து வழிபடுகின்ற எண்ணற்ற உறவுகள் இருக்கிறார்கள். புலிகளுக்கு சிக்கல் வருகிற போதெல்லாம் வழக்குகளை ஆஜராகி மூத்த கவுன்சில் என்று சொல்லக்கூடிய வழக்குகளை வைத்துக் கொண்டு வழக்காடி மீட்டு வெளியிலே அனுப்பிய வழக்கறிஞர் காந்திக்குமார் செல்வராஜ் போன்றவர்கள், தம்பி லெனின் போன்றவர்கள் இருக்கிறார்கள். நான் ஒரு வேலையை கொடுக்கிறேன் என்று சொன்னால் அண்ணன் யாரிடத்திலும் எதுவும் எதிர்பார்க்க மாட்டார், அவரிடத்தில் நாம் எதையும் எதிர்பார்க்க கூடாது என்று இன்றைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புலிகளுக்காகவும் எம் ஈழ உறவுகளுக்காகவும் வாதாடுகின்ற வழக்கறிஞர் பெருமக்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ உறவுகள் முகம் காட்டாமல், பெயரை காட்டாமல், தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ளாமல் அந்த தமிழீழ விடுதலைக்கும் இனத்தில் ஏற்பட்ட இன அழிப்புக்கும் நீதி கேட்டு எத்தனையோ பேர் களத்தில் இன்னமும் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரையும் நான் இந்த நேரத்தில் இந்த படுகொலைக்குள்ளான எமது மக்களுக்கு நினைவேந்தல் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டவர்கள் இருக்கிறார்கள். புலிகளுடைய சயனைட் குப்பிகளை கடல் எல்லையில் கடித்தவர்கள் இருக்கிறார்கள். படகுகளிலே உதவி செய்துவிட்டு திரும்பி வருகின்ற போது கரும்புலி கடற்கரும்புலி படகுகளை பாதுகாப்பாக அனுப்பி வைத்துவிட்டு திரும்புகின்ற போது செல்லடி விழுந்து செத்து போனவர்கள் இருக்கிறார்கள். ஏன் உங்களை போன்று என் உறவுகளை மழை வந்த போது ஒதுங்காதீர்கள் என்று சொன்னனே, உங்களை போன்று ஆயிரம் ஆயிரம் தமிழ் உறவுகள் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் இந்த மண்ணில் இருந்து ஈழத்தில் நடக்கிற அந்த மாபெரும் இன அழிப்புக்கு நீதி கோருகிறோம் என்கிற அடிப்படையில் எம் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேர்னா பிரபாகரன் அவர்களோடு ஆயுத போராட்டத்தில் கைபிடித்து துப்பாக்கி ஏந்தி போராடி அங்கு கடற்புலிகளாக கரும்புலிகளாக மாண்டு போன எண்ணற்ற மாவீரர்கள் இருக்கிறார்கள். கடற்கரை ஜெரோன்குமார் தாங்கி நிற்கிற ராமேஸ்வரம், தீவுமண், ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை சீமை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கடலூர், புதுக்கோட்டை, விழுப்புரம், சென்னை என்று வேதாரண்யம், கடகோடி டெல்டா மாவட்டம், தஞ்சை, திருச்சி என்று அத்தனை இடங்களிலும் இருக்கிறார்கள். அது சாதாரண பேஸ்புக்குகளில் அரசியல் பயில்கிறவர்களுக்கோ முகநூல் பக்கங்களினோட தெரியாது. உண்மையான தமிழ் தேசிய போராளி தோழர் தமிழரசனை படித்தவர்களுக்கு தெரியும். ஐயா புலவர் கல்வி பெருமாள் வழி வந்தவர்களுக்கு தெரியும். பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனாரை படித்தவர்களுக்கும் அவர் எழுத்தை படித்தவர்களுக்கும் தெரியும். ஆனால் பாவம் என்ன செய்வது? இன்றைக்கு உலகத்தில் இந்த விடுதலைக்காக முகம் கொடுத்தவர்கள், தங்கள் சொத்து பத்துகளை அள்ளி குடித்தவர்கள், தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவர்கள் இடந்தெரியாமல் இருக்கிறார்கள். நான் கூட இடந்தெரியாமல் சில காலம் இருந்திருக்கிறேன். காரணம், நம்முடைய செயல் உண்மையும் நேர்மையும் தர்மத்தின்படியும் நீதியின்படியும் இருக்க வேண்டும். பொய் கூறுவது, புரட்டு கூறுவது, வேறு விதமான ஆசா பாசங்களுக்கு நாம் கூடுகின்ற ஒரு கூட்டத்தை வைத்து அரசியல் செய்து சுயலாபம் அடைவது ஏற்புடையது அல்ல என்பதை தெளிவாக உணர்ந்திருக்கிறேன். ஆக அந்த அடிப்படையில் தான் என்னை தலைவராக ஏற்றுக்கொண்டு வந்த ஒரு சிறு கூட்டத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் குடிக்கக்கூடாது, பீடி குடிக்கக்கூடாது, சிகரெட் அடிக்கக்கூடாது, ரசிகர் மன்றம் வைக்கக்கூடாது, பாலாபிஷேகம் செய்யக்கூடாது, சாதி சண்டைக்கு போகக்கூடாது, மதவெறியில் ஈடுபடக்கூடாது, மனிதர்களாக வாழ்வோம், வாழ்கின்ற கொஞ்சம் காலத்தில் இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் இனத்திற்கும் உண்மையாக வாழ்வோம் என்று நான் சொன்ன ஒரு கருத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் என்னோடு கைகோத்திருக்கிறது. நான் முகப்புரையிலே சொன்னேன், இந்த மேடையிலே சொல்லுகிறேன், இந்த கூட்டத்திற்கு ஒரே ஒரு ரூபாய் கூட எந்த என் உறவுகளுக்கும் நான் தரவில்லை. இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்துங்கள் என்று சில உறவுகள் சில லட்சங்களை தந்தார்கள் என் கரங்களிலே. அவர்களுக்கு நன்றி. இங்கு அருமை சகோதரர் ராஜநாயகம் அவரோட தோழர்களும் தம்பி ஆனந்த் அவர்களும் இங்கு கட்சி செஞ்சி பகுதியில் வளர்ந்து வருகிற ஒரு சூழலில், பெரிய அளவிலே பொருளாதாரத்தை திரட்ட முடியாத ஒரு சூழலிலே இந்த நிகழ்வுக்கு நான் தருகிறேன் என்று முன்வந்தவர்களிடத்திலே கூட நான் மறுத்துவிட்டேன். வேண்டாம், இந்த செலவை சேலம் மாவட்டம் ஒருங்கிணைந்த நிர்வாகிகள் ஏற்றுக்கொள்வதாக இருக்கிறார்கள், அதனால் பிற மாவட்டங்களிலிருந்து சில லட்சங்கள் வேண்டாம் என்று சொன்னேன். அண்ணா கட்சி அலுவலக கட்சியினுடைய அக்கவுண்ட் நம்பரை தாருங்கள், தலைமை குழுவில் இடம்பெற்று கலந்து கொண்ட அத்தனை நிர்வாகிகளும் எங்களால் முடிந்ததை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் என்று சொன்னார்கள். இன்று வரையில் அக்கவுண்ட் நம்பரை நான் அனுப்பி வைக்கவே இல்லை. 15 ஆண்டு காலம் என்னுடைய முயற்சியாலும்
இங்கே கூடி நிற்கிற இந்த கொட்டும் மழையிலும் வருகை தந்த என் உறவுகள் அள்ளி கொடுத்த நிதியிலும் தான் இந்த கட்சி நடைபெறுகிறது. அந்த நிதியில்தான் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கூட்டம் நடைபெறுகிறது. எந்த பணக்கார கார்பரேட் பெரும் முதலாளிகளிடத்திலோ, லாட்டரி விற்பவனிடத்திலோ, கஞ்சா விற்பவனிடத்திலோ, தாது மணல் கொள்ளை ஈடுபடுகின்ற இடத்திலோ, கிரனைட் கொள்ளையில் ஈடுபடுகின்ற இடத்திலோ இந்த மாவீரர் நாள் என்று சொல்லக்கூடிய புனித போராளிகளுக்கான வீர வணக்க நிகழ்விலும் அந்த நிதியை பெற்று அதை நடத்தக்கூடாது என்கிற கொள்கை முடிவோடு இருக்கிறேன். அதே போன்று எம் மக்கள் அங்கு இவ்வளவு பெரிய இனப்படுகொலைக்கு உள்ளான இந்த நிகழ்வில் இந்த பணம் தருபவர் கூட ஒரு குறைந்தபட்சம் நியாயமானவர்களாக, மனச்சாட்சி உள்ளவர்களாக, அந்த பணம் ஒரு நேர்மையான வழியில் வரப்பெற்ற ஒரு பணமாக இருக்கணும் என்பதிலே நான் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருந்தேன். கேள்விப்பட்டு கூட சில நண்பர்கள் தானாக என்னை தொடர்பு கொண்டு இப்படி ஒரு செய்தி முகநூலில் பார்த்தேன், உதவிகள் வேண்டுமா என்றார்கள். நான் அவரிடத்திலே சொல்லி வைத்திருக்கிறேன், இதைவிட மிக மிக பேர் எழுச்சியாக மாவீரர் நாள் நிகழ்வை நாம் நடத்த இருக்கிறோம், அதற்கு உங்கள் உதவி தேவை என்று சொன்னேன். என் தம்பி சாகுலம், இது அவன் சம்பாரணமே மாதம் வெளிநாட்டு படம் 15,000 ரூபா தான். இந்த நிகழ்ச்சிக்காக எப்படி ஒரு அப்துல் ராப் ஈழ இனப்படுகொலையின் போது தன்னிழ்ச்சியாக வீதிக்கு வந்து தன்னுயிர் தந்துட்டானோ, அதுபோன்று குவைத் நாட்டிலிருந்து பல மாதங்கள் சம்பாதித்த தொகையை சேர்த்து வைத்து இந்த நிகழ்ச்சிக்காக விமானம் பிடித்து வருகிறார்கள். எங்கள் அக்கா ஆனந்தி சசிதரன் அவர்களிடத்திலே நான் சொன்னேன், அக்கா நீங்கள் கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னா, ஒரு மறுப்பும் சொல்லவில்லை. அண்ணா என்றைக்கு வர வேண்டும் என்று சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் 16, 17 எந்த தேதியில் வேண்டுமானாலும் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வாருங்கள், இது மாவீரர் நாள் அல்ல. இன்று வரையிலும் உங்கள் கழுத்தில் தாலி இருக்கிறது, ஆனால் உங்கள் தொட்டு கழுத்தில் தாள் கட்டிய அந்த கணவன் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்று தெரியாமல் உலகம் முழுவதும் சென்று அத்தனை நீதிமன்றத்தின் நீதிமான்களின் படிக்கட்டுகளை ஏறி இறங்குற எங்கள் புறநானூற்று தாயாக உங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு பெண் அமெரிக்க ஐக்கிய நாடு சபையில் பேசுவது என்றாலும், உலகத்தின் பல்வேறு நாடாளுமன்றத்தின் உறுப்பினர்களை சந்திப்பது என்றாலும், கனடா போன்ற நாட்டின் பிரதமர்களை, மேயர்களை சந்திப்பது என்றாலும் எவ்வளவு இடர்பாடு இருக்கும். அவருக்கும் பெண் பிள்ளைகள் இருக்கிறது, தனியாக விட வேண்டும், பாதுகாப்பு பிரச்சனைகள். ஆனால் ஒரே ஒரு நிகழ்வு கூட தட்டாமல் இந்த இனத்திற்கு நீதி கோருகின்ற அத்தனை நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு ஒரு பெண்மணியாக இருந்து, ஒரு மாபெரும் தமிழீழ தேசிய தலைவனுடைய நம்பிக்கைக்குரிய தளபதியாக இருந்து, அந்த நாட்டிலே மதிக்கக்கூடிய செஞ்சிலுவை சங்கத்தால், அந்த நாட்டினுடைய கிறிஸ்துவ பாதிரிமார்களால், பல்வேறு சமூக செயல்பாட்டாளர்கள் முன்னிலையில் கையளிக்கப்பட்ட அந்த தளபதி இன்று வரையில் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்று தெரியாமல் கண்ணீர் சுரந்தபடியே தன் வாழ்நாள் பயணத்தை முழுவதும் இந்த இனத்திற்கான விடுதலை தான் நமது காலத்தில் கிடைக்கவில்லை, நாம் வாழ்கின்ற காலத்தில் நம் இன அழிப்பிற்காவது நீதி கிடைக்குமா என்று சுற்றி சுழன்று பணியாற்றுகிற அந்த அக்கா தான் இதற்கு பொருத்தமாக இருப்பார் என்று நான் அழைக்கப்பட்டவர் தான். நம்முடைய ஆனந்தி சசிதரன் என்கிற அந்த நாட்டுடைய அமைச்சராகவும், அந்த நாட்டுடைய மாகாண சபை உறுப்பினராகவும், இன்றைக்கு அந்த நாட்டினுடைய ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராகவும் இருக்கிறார். அதுபோன்று வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் ஒரு நேர்மையான பத்திரிகையாளனாக இருந்து ஒரு அப்பழுக்கற்ற அரசியல் செய்கின்ற எங்களை போன்ற ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஐயநாதன் ஐயா என்ன சமூகம் எனக்கு தெரியாது, தமிழா பாண்டியன் என்ன சமூகம் என்று எனக்கு தெரியாது, ஆனால் அவர் என் தமிழ்ச்சாதி என்பது மட்டும் எனக்கு தெரியும். அந்த உரிமையோடு அவர்களை அழைத்தேன். அவர்களும் வருகை தந்து இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தில் ஐயநாதன் அவர்கள் பங்கேற்று பேசினார். பாண்டியன் பேசுவதற்கு அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார், அதனால் பேசுவதற்கான இந்த மழையின் காரணமாக வாய்ப்பு அவருக்கு வழங்கப்படவில்லை. ஆக நான் உங்களை ஒன்றே ஒன்றுதான் கேட்டுக்கொள்கிறேன், என் அருமை உறவுகளே, உங்கள் பிள்ளை செல்வங்களை எந்த தீய பழக்க வழக்கங்களும் ஆளாக்காமல் வளர்த்து எடுங்கள். இந்த நாட்டில் நடந்த மாபெரும் இனப்படுகொலையை குறித்து வாய்ப்பு கிடைக்கின்ற போது சொல்லுங்கள். தமிழீழம் என்கிற அந்த நாட்டை ஒரு 10 ஆண்டு காலத்திற்கு மேலாக ஒரு கஞ்சா பொட்டலம் இல்லாமல், ஒரு கற்பழிப்பு இல்லாமல், ஒரு பாலியல் சீண்டல் இல்லாமல் 1000 பெண் போராளிகள்
ஆண் போராளிகளும் ஒரே இடத்தில் போர் பயிற்சியில் ஒரே உடை அணிந்து கிடைத்த தண்ணீரையும் குட்டை நீர்களையும் ஆற்று நீர்களையும் கடல் நீர்களையும் குடித்து களத்தில் போராடி மிகப்பெரிய சமர்களை எதிர்கொண்டு வீர மரணத்தை தழுவி கொண்ட எந்த ஒரு போராளியும் குறிப்புகளிலும் தன் குறிப்பு புத்தகங்களிலும் ஒரு சக புலி வீரன் பாலியல் ரீதியாக என்னை சீண்டினான், குடித்துவிட்டு கல்லை குடித்துவிட்டு அல்லது பானத்தை குடித்துவிட்டு வந்து தொந்தரவு செய்தான் என்று இல்லை. அதைவிட என் தலைவனை நான் உயிராக காதலிப்பதற்கு காரணம், அந்த விடுதலை புலிகளை எதிர்த்து போர் புரிகின்ற நேரத்தில் மட்டும்தான் புலிவரனுடைய துப்பாக்கி தவிர சாதாரண நேரத்தில் என்றைக்குமே ஒரு ராணுவ வீரன் மீது விடுதலை புலிகளின் தோட்டா பாய்ந்ததாக எந்த வரலாற்று பக்கங்களிலும் இல்லை. அவ்வளவு அறம் நெறி சார்ந்த ஒழுக்கம் சார்ந்த ஒரு அறம் சார்ந்த போரை நடத்திய ஒரு மகத்தான தலைவன் என் தலைவன் மேதகு பிரபாகரன் என்கிற தலைவன். எண்ணி பாருங்கள், ராஜராஜ சோழனை, ராஜேந்திர சோழனை, பல்லவ சாம்ராஜ்யத்தை, சேர சாம்ராஜ்யத்தை, சோழ சாம்ராஜ்யத்தை, பாண்டிய சாம்ராஜ்யத்தை, சம்புவராயர் சாம்ராஜ்யத்தை வரலாற்று பக்கங்களில் படித்திருக்கிறோம். தற்போது ஊடகங்களில் கூட மிகைப்படுத்தப்பட்ட செய்திகளாக கூட வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட நாம் வாடுகின்ற காலத்தில் நம் ஊரில் இருந்து பன்னெடும் காலத்திற்கு முன்பாக, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கடல்கோளால் பிரிக்கப்பட்ட எமது ஈழ தேசத்தில் ஒரு அப்பழுக்கற்ற ஒரு மகத்தான ஒரு அரசனாக, ஒரு மகத்தான மக்கள் தலைவனாக, ஒரு மக்கள் அரசாக எண்ணி பாருங்க. ஒரு விடுதலை போராட்டம், நாங்களாம் உங்களை கட்சியில் வச்சு உங்களை ஒன்றியம், மாவட்டம், மாநிலம், நகரம், பேரூர் பிரித்து தொகுதி எல்லாம் போட்டு இந்த சிறு கூட்டத்தில் உட்கார வைக்கிறதுக்குள்ள எங்க தலைமை நிலை செயலாளர் நான் நேரடி காட்சி பார்த்துக்கிட்டே இருந்தேன். பேர சொல்றாரு, உட்காருங்கன்றாரு, ரோட்ல நிக்கிறவங்க வாங்கன்றாரு. ஆனா அந்த தலைவனுடைய ஒரு பார்வைக்கே 1000 பேர் கரும்புலிகளாக மாறுகின்ற ஆற்றல், வல்லமை அந்த தலைவனிடம் இருந்தது. எவ்வளவு ஒரு கட்டுப்பாடு, எவ்வளவு ஒரு ஒழுக்கம். எண்ணி பாரு, தனி வங்கி இயங்கியது, தனி தரைப்படை இயங்கியது, தனி வான்படை இயங்கியது, தனி கப்பல் படை இயங்கியது. உலக நாடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட அத்தனை ஆயுதங்களையும் சிங்கள ராணுவ வீரர்கள் களமுனையில் கொண்டு வருகின்ற போது அதை கைப்பற்றி அதை படிக்காமல் அந்த நுணுக்கத்தை தெரிந்து கொள்ளாமலேயே தமிழுடைய அறிவின் காரணமாக, என் தமிழீழ தேசிய தலைவன் அறிவார்ந்த பயிற்சியின் காரணமாக, என் தளபதிகளின் அறிவு சார்ந்த பயிற்சியின் காரணமாக அத்தனை ஆயுதங்களையும் கைப்பற்றி அதை எதிரியின் பக்கம் திருப்பி அடித்த மாபெரும் இயக்கம் விடுதலை புலிகள் என்கிற மகத்தான இயக்கம். உலகத்தின் எந்த நாட்டினுடைய போர் உச்சத்தில் இருக்கிற காலகட்டத்தில் இலங்கை தீவில் இருக்கிற எத்தனையோ அணைகளுக்கு கரும்புலிகள் படை சென்று குண்டு வைத்து தகர்த்து அணையை உடைத்து 1000 ராணுவ 57வது பட்டாலியனையும் இன்னும் பல பிரிவு படை வீரர்களையும் சுமார் 50,000 ராணுவ வீரர்களை கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தளபதிமார்கள் தலைவரிடத்திலே சென்று சொன்னபோது அந்த தலைவன் சொன்னான், எதிரியை போரில் வீழ்த்த வேண்டுமே தவிர இது போன்ற யுத்திகளை கையாண்டு வீழ்த்துவதில் எனக்கு உடன்பாடு இல்லை, கைவிடுங்கள் கரும்புலிங்கையை, நாடு திரும்ப சொல்லுங்கள் என்று உத்தரவிட்ட மனிதநேயம் காத்த மகத்தான தலைவன் என் தலைவன் பிரபாகரன் என்கிற அந்த தலைவன். 2008 2009 மட்டும் ஒரு 100 கரும்புலிகளை அனுப்பி அங்க இருக்கிற நம்முடைய வீராண மாதிரி, மேட்டூர் மாதிரி, முல்லை பெரியார் மாதிரி இருக்கிற அல்லது கர்நாடகத்தில் இருக்கிற கபினி அணை போன்ற அணைகள் போன்று இருந்த அணைகளை, அந்த நாட்டில் இருந்த அணைகளை உடைத்து சுக்குநூறு ஆக்கினால் அந்த வெள்ளத்தில் பாய்ந்து 1000 ராணுவ வீரர்களும் அப்பாவி சிங்களவர்களும் செத்து விடுவார்கள். அது கூடாது என்று அறம் சார்ந்து போரை நடத்திய ஒரு தலைவன் தான் என் தலைவன் பிரபாகரன். ஆனால் அந்த தலைவனை பால் குடித்த குழந்தை மீது குண்டு போட்டீர்கள், அந்த உடல்கள் சிதறி கிடக்கின்ற காட்சிகள், தூக்கு போட்டு கொண்டீர்கள், தாய் முன் மகளை கற்பழித்தீர்கள், கணவன் முன் மனைவியை கற்பழித்தீர்கள், இந்த அநியாய அக்கிரமங்களை செய்திட்டீர்கள். இதை தட்டி கேட்பதற்கு வராத ஒரு மாமணியாக அந்த மண்ணில் உதித்த அந்த மகத்தான தலைவன் தான் பிரபாகரன் என்பதை உங்கள் உறவுகளுக்கு சொல்லுங்கள். புலிகள் என்றால் யார் என்று சொல்லுங்கள். வீரம் சிறந்த விடுதலை போர் எப்படி நடந்தது என்று சொல்லுங்கள். ஈழ உறவுகளுக்கும் நமக்கும் என்ன இரத்த பந்தம் என்பதை சொல்லுங்கள். வரலாற்றை சொல்லித்தாருங்கள். நம்முடைய இனம் சுமந்த வழி சுமந்த இந்த வாழ்க்கையை, அவர் பட்ட துன்பங்களை துயரங்களை சொல்லி மாளாது, ஒன்றா ரெண்டா சொல்லி மாளாது. என்னை விட மிகச் சிறப்பாக சொல்லுகின்ற ஆற்றல் வாய்ந்தவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு தரவில்லை.
நான் பேசுவதற்காக திட்டமிட்டு பட்டியல் தயாரித்து வந்தேன். ஆனால் இயற்கை அன்னை கொஞ்சம் காற்றின் காரணமாக பதாய்கள் கிழிந்து மழை வருமோ என்ற ஐயத்தில் நாம் எங்கள் மூவரோடு முடித்துக் கொள்ளுங்கள் என்று முன்னணி கள செயல்பாட்டாளர்களுடைய கருத்தை அறிந்து நாம் இதை நிறைவு செய்கிறோம். ஆக அந்த வகையில் என் அருமை உறவுகளே, இனி வருகின்ற போது குடும்பமாக வாருங்கள், குழந்தையோடு வாருங்கள், பிள்ளைகளோடு வாருங்கள், உங்கள் உறவுகளோடு வாருங்கள், பொதுமக்களையும் அழைத்து வாருங்கள். இனி வரும் காலங்களில் இது போன்ற காட்சியினோடாக இங்கே கூட ஐயா புதுவை ரத்தனதுரை அவர்களுடைய அந்த கவிதை வாசிப்பு இருக்கிறது. அதையெல்லாம் கேட்டுவிட்டால் அன்று நமக்கு தூக்கம் வராது. எம் தாய் நாட்டை நோக்கி அந்த மகத்தான கவிப்பேரரசு வடித்த வரிகள் இருக்கிறதே. இங்கே கவிப்பேரரசு வைரமுத்து வரிகள் வாசிக்கப்பட்டன, கவிஞர் வாலியின் வரிகள் வாசிக்கப்பட்டன. ஆனால் தமிழீழ தேசிய தலைவருக்கு அருகாமையில் இருந்து கவிபாடிய புதுவை ரத்தினதுரை அவர்கள், இந்த கோடிக்கணக்கான என் தமிழ்நாட்டு உறவுகளே, இங்கே நாங்கள் எப்படி சத்து மடிகிறோம், எப்படி குண்டுமழை பொழிகிறது, இந்த கானக காட்டில் எமது உறவுகள் படுகிற துன்பங்கள் துயரங்களை அத்தனையும் வரிகளாக்கி பாடல்களாக தந்திட்ட அந்த மகத்தான கவி பாடிய அந்த அறத்தை லட்சக்கணக்கான சீடிகளாக தயார் செய்து தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேருக்கும் நான் தந்திட்டேன். அப்போதாவது டாஸ்மார்க் மதுபான கடைகளிலும் பாண்டிச்சேரி கள்ளு கடைகளிலும் சாராய கடைகளிலும் கூடியிருக்கிற ஒரு கூட்டம் ஒன்றிய அரசுக்கு எதிராக திரும்பாதா? ஒரு இன இழிச்சி கொள்ளாதா? இங்கிருக்கிற விமான நிலையத்தை முற்றுகையிடாதா? இங்கிருக்க தொடர் வண்டி நிலையங்களுடைய தண்டவாளங்களை தகர்த்து எரியாதா? ஈழத்தில் நடைபெற்ற இனப்படுகொலையை இந்திய அரசு நிறுத்தாதா? நான் சார்ந்திருந்த கட்சியிடம் மன்றாடினேன். 1987 சாலை மறியல் போராட்டம் நடத்தி தந்தமிழ்நாட்டையே இன்றைக்கு இயங்க விடாமல் செய்த வடதமிழ்நாட்டு மக்கள் உள்ளடக்கிய மாபெரும் போர்க்குணம் கொண்ட ஐயா அவர்களே, தயவு செய்து அறிவியுங்கள் என்று சொன்னேன். பதவியை தூக்கி எறியுங்கள், ஆட்சி கவியிட்டோம், போர் நிறுத்தட்டும். முத்துக்குமாருடைய உயில், முத்துக்குமாருடைய மரண சாசனம் எதற்கும் இங்கு காது கேட்கவில்லை. ஏன்? என் புலிகள் சந்தித்த அத்தனையும் உள்ளடக்கி எத்தனை திரைப்படங்கள் வருவதற்கு முயற்சித்தது, அத்தனையும் மத்திய அரசுடைய சென்சார்கள் தடுத்தன. மக்களிடத்தில் இந்த வழிகள் சென்று விடாமல் தடுத்தார்கள். இன்றைக்கும் தமிழக சட்டமன்றத்தில் ஒற்றையாளாக நின்று மன்றாடுகிறேன். மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இங்கே கூட 15 தீர்மானங்கள் நிறைவேற்றி இன்றைக்கு ஊடகங்களுக்கு அனுப்ப இருக்கிறோம். அதில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள், நீங்க வருகின்ற தேர்தலில் எனக்கு சீட்டு கொடுங்க, எங்க கட்சிக்கு கொடுங்க, கொடுக்காம போங்க. அதை பற்றி வேல்முருகனும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் கவலை கொள்ளவில்லை. இந்த செஞ்சி மண்ணிலிருந்து எமது முன்னோர்கள் ஆட்சி செய்த இந்த செஞ்சி கோட்டையிலிருந்து செயின்சாட் கோட்டையில் இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்களை கைகூப்பி கேட்கிறேன். நீங்கள் ஆட்சி கட்டில் இருக்கின்ற போது எம் தமிழ் ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை. ஒரே ஒரு தீர்மானம் நிறைவேற்றுங்க. இந்த தீர்மானத்தில் ஒன்று அது, இரண்டாவது ஒரு பொது வாக்கெடுப்பின் ஊடாக தனித்தமிழ் ஈழை அரசை உருவாக்கி தருவதற்கு ஒன்றிய அரசு உரிய முயற்சிகளை உரிய அழுத்தங்களையும் ஐக்கிய நாடுகள் சபையின் ஊடாக எடுக்க வேண்டும் என்பதை சேருங்கள். திருச்சியில் அடைபட்டு கிடக்கிற என் ஈழ உறவுகளை விடுதலை செய்து அவர்கள் விரும்புகிற நாடுகளை அனுப்பி வையுங்கள். இங்கேயும் இருக்கிற அகதி முகாம்களில் இருக்கிற உறவுகள் காலை சென்றால் மாலை வர வேண்டும், இல்லை என்றால் கியூ பிராஞ்ச் தேடும். எங்கே சென்றா, எதற்காக சென்றா என்று சந்தேக கண்ணோடு என் வயது வந்த பெண்ணை கூட விசாரணைக்கு அழைக்கும் என்கிற நிலை நிறுத்தப்பட வேண்டும். திருச்சி சிறப்பு முகாம் இழுத்து மூடப்பட வேண்டும். செய்யுங்கள், செய்யுங்கள். சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தி என் தமிழ் சமூகத்திற்கு அனைவருக்கும் உரிய சமூக நீதியை வழங்குங்கள். எண்ணற்ற கோரிக்கைகளை உள்ளடக்கிய கோரிக்கை மனுகள் உங்கள் கைகளிலே தந்திருக்கிறேன். நீங்க இதையெல்லாம் ஒரு சிறப்பு கூட்டத்தொடர் கூட்டி செஞ்சுட்டு, நீ சொன்னதை எல்லாத்தையும் செஞ்சிட்ட வேல்முருக, உனக்கு ஒரு சீட்டும் இல்லை, அதுக்கு மேல எந்த சீட்டும் இல்லை, நீ தான் தமிழ் தேசிய அரசியல்வாதியாச்சே, நீ தான் ஈழ ஆதரவாளராச்சே, நீ செஞ்ச இதையெல்லாம் செஞ்சிட்டேன்னு சொல்லுங்க. நான் கைகூப்பி நன்றி சொல்லி இந்த தேர்தலின் நிபந்தனையின்றி உங்களை நான் ஆதரிக்க தயாராக இருக்கிறேன். ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு வேல்முருகன் ஒட்டி இருக்க வேண்டும், ஏன் கூட்டணி நீடித்திருக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள்.
நான் இன்னும் வெளிப்படையாக இந்த மேடையில் சில விஷயங்களை பேச முடியாது. நான் என் முன்னணி தலைவர்களுக்கு அழைத்து அந்த செய்தியை பகிர்ந்திருக்கிறேன். புதிதாக வந்த வெற்றிக்குமரன் ஜெகதீச பாண்டியன், அண்ணன் ஜெகதீஷ் பாண்டியன், நம்முடைய அருமை சகோதரர் அண்ணன் தனசேகரன் போன்ற இடத்தில் பேசியிருக்கிறேன். தமிழா பாண்டியனிடத்தில் கலந்திருக்கிறேன். திருச்சி பிரபுவிடம் சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே இருக்கிற என் கட்சியினுடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும் ஒவ்வொரு செயற்குழு பொதுக்குழு கூட்டங்களிலும் நான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு இந்த மண்ணில் ஒரே ஒரு இருசக்கர வாகனம் காரை போய் மாலை வரைக்கும் உழைச்சி கொண்டு வந்த ஒரு ஈழத்தமிழன் தான் சொந்த பேரில் பதிவு செய்ய முடியாது. இப்போது கூட குறிஞ்சிப்பாடி அருகே ஒரு எம்டெக் படித்த ஒரு பெண் தனக்கு 2 சென்ட் வீடை வாங்குவதற்கு பதிவுத்துறையில் பணம் கட்டி விட்டாராம். அந்த குற்றத்திற்காக அந்த எம்டெக் படித்த அந்த பெண்ணை தமிழ்நாடு கியூ பிராஞ்சி காவல்துறை கைது செய்து கடலூர் மத்திய சிறையில் 55 நாட்கள் சிறையில் அடைக்கிறீர்கள். இது நியாயமா? இது போன்று இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு அகதி முகாம்களில் என்று சொல்லக்கூடிய எம் ஈழ உறவுகள் படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் அத்தனையும் மீட்டு என் அருமை சகோதரன் திருச்சி பிரபு ஒரு கோரிக்கை முன்வைத்தான். எனது ஊரில் இருந்து ஒருவன் இலங்கை தீவிற்கு கொத்தனார் வேலைக்கு சென்றான். அங்கே ஒரு ஈழத்து பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டான். அவன் வயதோடு பாஸ்போர்ட் எடுத்து பயணச்சீட்டு கடவுச்சீட்டு எடுத்து இங்கு வருகை தந்தான். வருகை தந்த இடத்தில் பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆகிவிட்டது. கடவுச்சீட்டுக்கான விசா காலம் முடிந்து விட்டது. காவல்துறை தொந்தரவு செய்கிறார்கள். கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறார்கள். அண்ணா உதவ முடியுமா என்று கேட்டார். இந்த ஒத்த சீட்டு முத்தையாதான் இந்த நாட்டுடைய டிஜிபிக்கும் முதலமைச்சருக்கும் சொல்லி அவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்று சொல்லி உத்தரவு பிறப்பித்தவன். என் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேவண்ணா பிரபாகரன் அவர்களுக்கும் மாத்தையா பிளேந்திரன் குமரப்பா போன்ற பன்னீர் வேங்கைகள் கடலிலே காவியமானார்களே, அதுபோன்று ஒரு மகத்தான ஒரு தலைவன் பாதிக்கப்பட்டு இந்த மண்ணிற்கு வந்து மந்திரி அரசால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருந்து அதற்கு பிறகு 10 ஆண்டுகளும் நோய்வாய்ப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்தபோது எனக்கு சொல்ல வேண்டியவர்கள் உலகத்தின் பல இடங்களில் இருந்து தொலைபேசியூடாக தொடர்பு கொண்டு மிக முக்கியமான ஒருவர் தலைவரின் அன்புக்கு கூறியவர், அவர் எப்படியாவது காப்பாற்றுங்கள் அண்ணா என்று என்னிடத்தில் தந்தபோது 11 முறை இந்த நாட்டின் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து தனியாக ஒரு கியூ பிரான்ச் உயர் அதிகாரிகளை நம்முடைய ஸ்டேட் ஐஜி இன்டெலிஜென்ஸ் மிஸ்டர் செந்தில்வேலன் அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்டு ஒன்றிய அரசிடமிருந்து அதற்கான உத்தரவை பெற்று 10 ஆண்டு காலம் பாஸ்போர்ட் விசா எதுவும் இல்லாமல் இருந்த அந்த மகத்தான தளபதியை இன்றைக்கு 1/4 நூற்றாண்டு காலத்திற்கு பிறகு அவர் பிறந்த தமிழீழ மண்ணில் கால் வைப்பதற்கு காரணமாக இருந்தது இந்த ஒத்த சீட்டு முத்தையா என்கிற இந்த பதவிதான். கிடைத்த பதவியை வைத்துக் கொண்டு கான்ட்ராக்ட் கேட்டு முதலமைச்சரை சந்திக்கவில்லை. ஒப்பந்தங்கள் என்று சொல்வார்களே, அது கேட்டு செல்லவில்லை. எனக்கும் என் குடும்பத்தாரும் மிகப்பெரிய செல்வந்தர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக நான் எந்த அமைச்சர் இல்லங்களுக்கும் அலுவலகங்களுக்கும் செல்வதில்லை. அரசுத்துறை அதிகாரிகளை சந்திப்பதில்லை. என்னுடைய அத்தனை கோரிக்கைகளும் என் மண்ணுக்காக, என் மொழிக்காக, என் இனத்திற்காக என்னை வாக்களித்து 3வது முறை தேர்வு செய்த என் பண்ருட்டி தொகுதி மக்களின் கல்வி மேம்பாட்டுக்காக, வாழ்வுரிமைக்காக. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு அறம் சார்ந்து நேர்மையாக நியாயமாக எப்படியாவது இந்த மண்ணில் போராடி வாழ்ந்துவிட முடியாதா? போராடி இந்த மண்ணுக்கான உரிமையை மீட்டு விட முடியாதா? ஒரு அறிவு சார்ந்த ஒரு கூட்டம். நான் சொன்னேன், தமிழ்நாட்டில் வருவாய் அரசு மாவட்டங்கள் 38 மாவட்டம் இருக்கு. இந்த 38 மாவட்டத்திலும் ஒரு 38,000 பேர். இங்கே மூத்த துணை பொதுச்செயலாளர் எங்கள் தகமணி அமர்ந்திருக்கிறார், எங்கள் டாக்டர் சுதாகர் அமர்ந்திருக்கிறார், ராமநாதபுரத்தில் ஜெரோன் இருக்கிறார், சென்னை மாவட்டத்துக்கு எங்கள் வேணுகோபால் இருக்கிறார், இப்படி சேலத்திற்கு என்று தம்பி மோகன்ராஜ் உள்ளிட்ட எண்ணற்ற தலைவர்கள் இருக்கிறார்கள், அக்கா முத்துலட்சுமி போன்றவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு புதிய வரவுகளாக இன்னைக்கு மதுரைக்கு வெற்றிக்குமரன், நம்முடைய கன்னியாகுமரியிலே பல உறவுகள் இன்றைக்கு அமர்ந்து வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்ச்செல்வனோடு. இன்றைக்கு தேனி, திண்டுக்கல், மதுரை, தென் தமிழ்நாடு முழுவதும் கட்சி இருக்கிறது. புதுக்கோட்டையில் எங்கள் முருகானந்தத்தோடு இணையாக தன்னை ஒரு புலி வீரனாக பாவித்துக் கொண்டு ஒரு இஸ்லாமிய வீரனாக களத்தில் நிற்கிறான் எங்கள் புதுக்கோட்டை நியாஸ். எனக்கு கிடைத்திருக்கிற தம்பிமார்கள் எல்லாம் இங்கே கூட பாருங்க, நானும் அக்கா ஐயா தான் பேசுறோம். யாரும் இல்லைன்னா எனக்கு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும்னு கோரிக்கை வைக்கல. யாரும் இங்க முகங்காட்டிக்க மேடையில் சேர் போட்டு எங்களை உட்கார வைங்கன்னு கேட்கல. ஆனா என் உள்ளம் 15 ஆண்டு காலம் ஒரு மிகப்பெரிய
வடதமிழ்நாட்டின் சாதி ஆதிக்கம் நிறைந்த ஒரு பகுதியில் அதே சமூகத்தில் பிறந்து வளர்ந்து அந்த கட்சிகளிலே பணியாற்றி நான் எடுத்த தமிழருக்கான தமிழ் தேசியத்திற்கான அரசியலை தலைமையை ஏற்றுக்கொண்டு வருகை தந்த அந்த உறவுகள், கட்சிகளை கட்டமைத்த உறவுகள் எங்கேயோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக நான் கையெடுத்து கும்பிட்டு வந்தபோது உட்கார்ந்து எனக்கு வணக்கம் செலுத்திய போது நான் வந்து இங்கு தலைமை செயலாளர் மிக கடுமையாக ஆனந்த் அவர்களை அழைத்து கடிந்து கொண்டேன். முன்னணி தலைவர்களுக்கு தனித்தனியாக இந்த பாக்ஸ் என்று சொல்லக்கூடியதை அடித்து அவர்களை எப்படி அமர வைக்க வேண்டும், மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர், மாநில நிர்வாகிகள், பிற கட்சிகளின் அமைப்புகளிலிருந்து விலகி வந்து நம்மோடு இணைந்த தோழர்கள், இவர்களுக்கெல்லாம் உரிய இந்த மரியாதை மாண்போடு நடத்தப்பட வேண்டும் என்று ஒழுங்கு செய்தேன். ஆனால் மழையின் காரணமாக அதிலே சற்று தவறு ஏற்பட்டு விட்டது. அதற்காக தான் அவரிடமிருந்து ஒளி வாங்கி நான் பெற்று மன்னிப்பு கோரினேன். இந்த இடது பக்கம் இருக்கிற கொடியேற்றுகிற இந்த தளத்திற்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தேன். ஒரு 500 இருக்கை வரும் என்று எதிர்பார்த்தேன், வரவில்லை. கடைசி வரைக்கும் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதுவே கட்சியினுடைய மாநாடாக இருந்தால், தேர்தல் மாநாடாக இருந்தாலும் கூட அவர்கள் கோபித்துக் கொள்வார்கள். இது என் தொப்புள் குடி உறவுகளை உலக சமூகத்தால் தடை செய்யப்பட்ட ரசாயன பாஸ்பரஸ் கொத்துக்குண்டுகளை போட்டு கொலை செய்த சிங்களவனுக்கு நாளைய என் தலைமுறைக்கு எடுத்து சொல்லி ஒரு உணர்வெழுச்சி ஊட்டுகிற ஒரு நிகழ்வு என்கிற காரணத்தினாலே கன்னியாகுமரியிலிருந்து தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட, ஜெயபால் உள்ளிட்ட, ரூபன் உள்ளிட்ட எத்தனையோ தோழர்கள் எழுந்து இங்கு வருவதற்கு வந்தார்கள். அடுத்த வார்த்தை சொன்ன, இதில் உங்களுக்கு மாநிலம், மாவட்டம் கடைசியில் உட்கார வைத்து விட்டார்கள் என்று நீங்கள் கோபித்துக் கொள்ள மாட்டீர்கள் என்று நான் கருதுகிறேன் என்று சொன்ன எழுந்த கூட்டம் அப்படியே உட்கார்ந்துச்சு. இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். இப்படி கனமா வேண்டாம், எனக்கு ரொம்ப பேராசலாம் இல்லை. அரசு மாவட்டம் 38, இந்த 38 மாவட்டங்களிலும் ஒரு 38,000 பேர் இது போன்ற ஒழுக்கத்துடனும் கட்டுப்பாட்டுடன், மழை வந்தால் பேனரை தலைக்கு வைக்கிறது, சேரை மடித்து தலையில் தூக்கி பிடிக்கிறது, என்ன சனியாக பிடிச்சிடும், இல்லை கை கால் ஏதாவது அழுவிடுமா, ஒன்று வர 2 நாளைக்கு மூக்கில் சளி வரும், தும்பல் வரும், வீட்டுக்கு போனால் சரியாக போச்சு, முடிஞ்சிச்சு. ஆனால் அங்கே ரசாயன குண்டு. இன்னைக்கு ஒரு உலகளாவிய ஒரு அமைப்பு அறிவிச்சிருக்கு, புலிகளுடைய அந்த ஈழம் என்கிற அந்த ஒரு சின்ன பகுதிக்குள்ள மட்டும் 2 கோடி குண்டுகள் சுமார் விழுந்திருக்கிறது என்றான். துப்பாக்கி தோட்டாக்கள் இருந்து, ராட்சச குண்டில் இருந்து, எரிகணையிலிருந்து, ஆட்லரி பீரங்கிகள் இருந்து, அப்படி 2 கோடி குண்டுகள் விழுகின்ற போது அந்த பதுங்கு குழியை வெட்டி புலிகளும் இயக்கமும் பொதுமக்களும் அதில் உள்ள போய் உக்காந்துப்பாங்க. அப்படி உட்கார்ந்த போது ராட்சச இயந்திரங்களை கொண்டு வந்து அந்த உயிரோடு உட்கார்ந்த உறவுகள் மீது மண்மூடி சாகடித்தான். அந்த இடத்தில் குறிப்பார்த்து உலகத்தின் நவீன இஸ்ரோ போன்ற உலக நாடுகள் கொடுத்த ஆயுதங்களையும், சீனா, அமெரிக்கா, இந்தியா கொடுத்த ராடார் கருவிகள் மூலமாக எங்கள் மக்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கிறார்கள் என்று பார்த்து அங்கு குண்டு போட்டு கொன்னான். ஆனால் அப்படி கொன்ன போது கூட புலிகளும் நாங்களும் வேறு அல்ல. என் பிள்ளைகளும், என் அண்ணனும், என் தங்கையும், என் கணவரும் புலிவீரனாக களமுனையில் நின்று கொண்டிருக்கிற போது நான் எப்படி பாதுகாக்கப்பட்ட பகுதிக்கு போவேன் என்று கடைசி நிமிடம் வரையில் முள்ளி வாய்க்காலில் எமது ஈழ உறவுகளானிய எமது 1000 உறவுகளும் நின்றார்கள். அதனாலே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். உலக நாடுகள் சொல்லுகிறது, செஞ்சிலுவை சொல்லுகிறது, அமெரிக்கா சொல்லுகிறது, இந்தியா சொல்லுகிறது, வெளியேறுங்கள் என்ற போது இல்லை, தமிழர்களும் புலிகளும் வேறு அல்ல, நாங்கள் அனைவரும் புலிகள் தான், தமிழர்கள் தான் புலிகள் என்று அந்த மண்ணிலே நின்றார்கள். என் உறவுகளே, அப்படி நின்னாங்க. நின்னதோடு மட்டுமல்ல, அப்படி காயம்பட்ட உடல்களை தூக்கிட்டு போய் மருத்துவங்க பார்த்தாங்க. பச்சை குழந்தை பால் குடிச்சிக்கிட்டே செத்துச்சுன்னா தாயினுடைய செத்து போன உடலில் இந்த பெண்ணும் என்று சொல்லக்கூடிய உடலிருந்து அந்த குழந்தை எடுத்து இன்னொரு தாய் பால் கொடுத்தால் அந்த தாய்கள் வாழ்ந்த மண் தான் தமிழீழம் மண். ஆனால் இங்கே ஒரு 9 மணி ஆச்சுன்னா நம்மளால வாட்சியை பார்ப்பான், செல்ல பார்ப்பான், நேரம் ஆச்சு போயிடலாம். அண்ணன் பேச்சு தானே யூடியூப்ல பார்த்துக்கலாம், வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கலாம். ஆனால் இன்னைக்கு கடைசி வரைக்கும் உட்காந்துருக்கிறீங்க. நன்றி. இந்த உணர்வு இருந்தால் இந்த மண்ணில் அரசியல் மாற்றம் வரும். ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கான சர்வதேச நீதியை கோரி நாம் பெறுவோம். இன்றைக்கு இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் ஈழத்தில் என் புலிவீரன் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் தனித்தமிழ் ஈழம் என்கிற அரசை என் தமிழீழ தேசிய தலைவன் பிரபாகரன் அவர்களும் எமது 1000 மா வீரர்களும் கண்ட கனவை நிச்சயம் நனவாக்குவார்கள். அந்த உணர்வோடு நாம் பணியாற்றுவோம். தாயகத்தில் இருந்து நம்மை ஆளுகின்ற அரசுகளுக்கு அன்றும் ஆதரிப்பேன், இன்றும் ஆதரித்தேன், நாளையும் ஆதரிப்பேன் என்றவர்கள், ஈழ விடுதலைக்காக 7 ஆண்டல்ல 70 ஆண்டு செல்வோம் என்று சொன்ன என் தலைவர்கள் எல்லாம் ஒரே ஒரு முறை சட்டமன்ற தேர்தலின் கணக்குகளை ஒதுக்கி வைத்து
நாடாளுமன்ற தேர்தலின் கணக்குகளை ஒதுக்கி வைத்து ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை, அதற்கான சர்வதேச நீதி விசாரணை கோரனால் ஒன்றிய காங்கிரஸோ பிஜேபி தமிழ்நாட்டுக்கு வரலாம், தமிழர் கட்சிகள் உங்களோடு கூட்டணி சேருவோம் என்று ஒற்றை அறிக்கை சொல்லுங்க, நடக்கும். அல்லது உலக சமூகத்துடன் ஒரு பொது வாக்கெடுப்பினூடாக தனித்தமிழ் ஈழ அரசை உருவாக்கி தாருங்கள் என்று சொல்லுங்கள், நாங்கள் உங்களை தேசிய கட்சி ஆதரிக்கிறோம் என்று என் தமிழ்நாட்டு தலைவர்கள் ஒரே ஒரு முறை 15 ஆண்டுகளை கடந்தும் மௌனமாக கடந்து போகின்றீர்களே. எங்கள் அண்ணன் திருமாவளவன் திருச்சியில் லட்சக்கணக்கான மக்களை திரட்டுகிறார், தன் சிறுத்தை கூட்டங்களின் கூட்டத்தை காட்டுவதற்கு பாராட்டுகிறேன். நானும் அந்த மேடையில் சென்று வாழ்த்தினேன். எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் மகாபலிபுரம் மாநாட்டிலே நீங்கள் லட்சக்கணக்கான மக்களை திரட்டினீர்கள். அண்ணன் வைகோ அவர்களே, இன்னும் இருக்கிற தமிழீழ விடுதலையை ஆதரிக்கிற தமிழ் தேசத்தின் அரசியல் கட்சி தலைவர்களே, ஒரே ஒரு முறை ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் தருகின்ற கூட்டமாக, அழுத்தம் தருகின்ற மாநாடாக நீங்கள் நடத்தி காட்டுங்கள். ஒன்றிய அரசு உங்கள் கால்களில் வந்து விழும், நாம் விழ செய்வோம். எழுந்த நம் இனம் நம் மண்ணை மீட்கும், விழுந்த நம்ம இனம் எழுந்து நிற்கும். நாளைய தலைமுறை இன்றைய புதிய கணினி உலகத்தில் புவிசார் உலகம் என்று சொல்வார்களே, உலகளாவிய அரசியல் ராஜதந்திர நடவடிக்கைகளை எம் ஈழத்து உறவுகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தளத்தில் நின்று சைலண்டாக அமைதியாக அவர்கள் கடமைகளை பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தாய் தமிழ்நாட்டில் இருந்து இந்த மாரல் சப்போர்ட்ஸ் என்று சொல்வார்களே, அது போன்ற இந்த பணிகளை நாம் செய்வதற்கு களமாடுவோம், பணி செய்வோம். நம் இனத்திற்கு இழக்கப்பட்ட மாபெரும் அநீதிக்கு நீதியை பெற்றுத் தருவதற்கு தாய்மண் தமிழர் மண்ணில் இருந்து ஓட்டு அரசியல் பதவிகளை தூக்கி எறிந்து இன விடுதலைக்கான களத்தில் பணி செய்வதற்கு நாம் நம்மை தயார்படுத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இங்க எல்லாரும் பேரையும் என்னால் சொல்ல முடியல, நேரத்தின் அருமை கருதி இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு நடத்துவதற்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருந்த அத்தனை உறவுகளுக்கும் பொற்பாதங்களை நன்றியை காணிக்கையாக்கி துணிந்து நடத்துங்கள் என்று இந்த இடத்தை தந்த இந்த நிலத்தின் உரிமையாளர் அவர்களுக்கும் நன்றி சொல்லி, பாதுகாப்பு கேட்டவுடனே பாதுகாப்பு அளித்த காவல்துறை உளவுத்துறை நண்பர்களுக்கும், இந்த அளவுக்காவது எங்களை சுதந்திரமாக இந்த கூட்டம் நடத்துவதற்காவது அனுமதிக்கிறோம் என்கிற அளவில் எங்களை அனுமதித்த அரசுக்கும் இதையெல்லாம் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆனால் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் சொன்ன அந்த கோரிக்கையை வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் அல்லது சிறப்பு கூட்டத்தொடரை நிறைவேற்றி இலங்கை சார்ந்த, தமிழீழம் சார்ந்த, இனப்படுகொலை சார்ந்த இங்கு 15 தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறோம். அதை எனதருமை பத்திரிகை ஊடகங்களுக்கு நாங்கள் தருகிறோம். அதை செய்தியாக வெளியிட்டு வருகை தந்த அத்தனை உறவுகளும், எந்த ஒரு சின்ன இதுவரையில் என் காதுக்கு எந்த தவறான செய்தி வரல. அதே மாதிரி வந்திருக்கிற பல்லாயிரக்கணக்கான என் உறவுகளும் பத்திரமாக பாதுகாப்பாக நீங்கள் இல்லம் திரும்ப வேண்டும். அதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். தொகுதி பொறுப்பாளர்கள், மாநில மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டு, எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்த பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், மிகச்சிறப்பாக ஒளி அமைத்திட்ட நம்முடைய வாழப்பாடி ராஜா அவர்களுக்கும், ஊடக பிரிவி தம்பிகள் குமரவேல், சதீஷ், எல்லாவற்றுக்கும் மேலாக புதியதாக ஒரு உத்வேகத்தை தந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமை அலுவலகத்திலிருந்து பணி செய்கின்ற அருமை தம்பி பிரபா உள்ளிட்ட இந்த ஊடக பேரவை நண்பர்களுக்கும், இந்த ஒரு வாரம் புள்ள பொண்டாட்டி அம்மா அப்பா எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு கடகோடி கன்னியாகுமரி கேரளா எல்லையிலிருந்து இருசக்கர வாகனையில் கொட்டும் மழையில் அணிவகுத்து வந்த இந்த 10 பேரை இப்பயாச்சும் எங்கள் முருகானந்தம் எழுதி கொடுப்பாருன்னு பார்த்தா இது வரைக்கும் தரல. அந்த 10 தம்பிமார்களுக்கு அவர் என்னன்னா எப்பயுமே அவர் பெயரை யார் பேரையும் முன்னிலைப்படுத்திக்க சொல்லி விரும்ப மாட்டார். எனக்கு 2 பேரை ரொம்ப எனக்கு என் உயிருக்கு நிகராக நான் நேசிக்கிறாங்க 2 பேர். அந்த 2 பேரும் யாருன்னா அதில் முருகானந்தம், தம்பி ஜெரோன்குமார். தென் மாவட்டங்களை அவருடைய கள போராட்டங்கள் வாயிலாக திரும்பி பார்க்க வைத்தார். இதை கூட நான் ஐடியா கொடுக்கல, நான் யோசனை சொல்லலை, அவர்களுக்காக தெரிந்தது. நான் அன்றைக்கு வர முடியாத ஒரு சூழல். அருமை சகோதரர் வெற்றிக்குமரனை தனசேகரனை அழைத்து, நீங்கள் அங்கு இருக்கிற என் தம்பி சுரேஷ் உள்ளிட்ட என் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளையும் அழைத்து நீங்கள் கொடியசைத்து தொடங்கி வையுங்கள் என்று சொன்னேன். தென்மண்டல பொறுப்பாளர் முருகானந்தம், இளைஞணி தலைவர் முருகானந்தம் அவர்களும் தம்பி ஜெரோன்குமார் அவர்களும் அதை ஒழுங்கு செய்து எந்த சின்ன பிரச்சனையும் இல்லாமல் கிட்டத்தட்ட 17 மாவட்ட காவல்துறை எஸ்பி அவர்களுக்கு நான் கடிதம் எழுதி, டிஜிபி, ஏடிஜிபி, எல்என்டோ, உளவுத்துறை தலைவர், எஸ்எஸ்பி உள்ளிட்ட உயரதிகாரிகள் உள்ளிட்டவர்களுக்கு கடிதம் எழுதி, என்னுடைய அலுவலகத்திலிருந்து காமராஜ் ஒவ்வொரு எஸ்பியிடம் நேரடியாக பேசி
இதையெல்லாம் ஒழுங்கு செய்து இதை நாங்கள் இன்றைக்கு இந்த நினைவேந்தலை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இது கூடி கலைந்து போவதற்காக அல்ல, கூடி நாம் உணர்வெழுச்சி கொள்வதற்கும் தன்னெழுச்சி பெறுவதற்கும் நம் இனத்திற்கு ஏற்பட்டிருக்கிற இந்த மாபெரும் இன அழிப்புக்கு நீதி கோருகின்ற வகையில் உலக தமிழ்ச் சமூகம் உறங்காது என்பதை நாம் உறுதியெடுத்துக்கொண்டு பணியாற்றுவோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து, லட்சோப லட்ச எம் தமிழீழ மண்ணில் அந்த விடுதலைக்கு முகம் கொடுத்து மாண்டு போன எம் அத்தனை மக்களுக்கும் இந்த நாளில், இந்த நினைவேந்தல் நாளில் எமது வீர வணக்கத்தினை உரித்தாக்கி மீண்டும் உங்கள் அனைவரையும் நவம்பர் 27 மாவீரர் நாளில் எம் கட்சியினுடைய மாநில செயற்குழு உயர்நிலைக் குழுவில் எடுக்கிற முடிவுக்கிணங்க நீங்கள் கேட்கின்ற அந்த மாவட்டத்தில் மீண்டும் இது போன்ற உணர்வோடு ஒன்று கூடுவோம், உறுதியேற்போம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து, உலக தமிழர்களின் தாகம் தமிழீழ தாயகம் என்பதை நினைவில் சுமந்து செல்லுங்கள் என்பதை தெரிவித்து, பத்திரமாக பாதுகாப்பாக இல்லம் திரும்ப வேண்டும். இருசக்கர வாகனங்களில் வந்தவங்க பத்திரமா போகணும். அதுமாரி மகிழுந்துகளில் வந்தவங்க அதிலேயே நான் தப்பித்து பிழைத்திருக்கிறோம். இங்கே நம்முடைய தமிழரசன் தோழர் தலைமையில் களப்பணிக்கு வந்த தோழர்கள் ஒரு ஆமணி பயணிக்கின்ற போது திடீரென்று குடித்து விட்டு கஞ்சா அடிச்சுட்டு கல் அடிச்சுட்டு கண்முடித்தனமாக வந்த ஒரு வாகனம் நேர் எதிராக மோதி நாம் பயணித்த அந்த வண்டி, நான் என்றால் நம்முடைய நிர்வாகிகள் தமிழரசன் அவர்கள் பயணித்த வண்டி 3 கர்ணம் என்று சொல்வார்கள், அப்படியா 3 முறை சாய்ந்து தமிழரசன் உள்ளிட்ட தோழர்களே, ராஜநாயகம் உள்ளிட்ட தோழர்கள், நம்முடைய அசோக ராஜா தமிழடியின் அந்த வண்டியில் இருந்த தோழர்கள், முன்னணி பொறுப்பாளர்கள், ஒன்றீஸ்வரர்கள் எல்லாம் காயம்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு, அப்போது நான் மருத்துவர்களை தொடர்பு கொண்டு கேட்டு அன்று முழுவதும் எனக்கு தூக்கம் இல்லை. எதுனா நம்ம ரொம்ப முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பாக பயணித்தாலும் கூட எதிரிகள் வருகின்றவர்கள் குடித்துவிட்டு தன்னிலை மறந்து வாகனங்களிலே வருகிறான். இந்த அழைத்து வருகின்ற போது மகிழுந்திலே வாருங்கள் என்று மருத்துவர் இளவஞ்சியை நான் சொன்னபோது அவர் சொன்னார், அண்ணா நான் பேருந்திலே வந்து விடுகிறேன், என் உறவு ஒருவர் இது போன்றுதான் பயணித்த போது எதிரியினால் விபத்து ஏற்பட்டு அவர் உயிர் துறந்தார், அந்த துன்பத்தில் இருக்கிறேன், அது என் கண்முன் காட்சியாக இருக்கிறது, அதனால் என் உறவுகள் என்னை மகிழுந்திலே செல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள், நான் பொது போக்குவரத்திலே வருகிறேன் என்று சொன்னால், முடிந்த அளவுக்கு அதுபோன்று பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்கள், பாதுகாப்பாக பயணிக்கணும். இப்போது கூட இந்த நேரத்தில் நான் ஒரு துக்கமான ஒரு செய்தியை சொல்லக்கூடாது. துக்கம் நிறைந்த நாளிலே நம் கட்சியினுடைய ஒரு முன்னாள் ஒன்றிய கவுன்சிலராகவும் மாவட்ட துணைத் தலைவராகவும் பணியாற்றிய என் ஊரை அருகாமையைச் சேர்ந்த பத்திரக்கோட்டை நாணவேல் என்கிற ஒரு தம்பி, எப்படியாவது அவரை காப்பாற்ற வேண்டும் என்று அமைச்சர் அவர்கள் முறையிட்டு டிபிஹெச் டியிடம் முறையிட்டு ஸ்டாலின் மருத்துவமனையிலே சிகிச்சைக்கு சேர்த்து கடினமாக ஒரு வாரம் போராடினேன். சற்று நேரத்திற்கு முன்பாக அவர் இறந்துவிட்டதாக தகவல் வந்திருக்கிறது. ஆக இவ்வளவு வழிகளோடு தான் நான் ஒவ்வொரு நாளும் கடக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் பல நிர்வாகிகள் என்னிடத்தில் தான் பேச வேண்டும், என்னிடத்தில் மட்டுமே தகவலை சொல்ல வேண்டும், ஏன் அண்ணன் எங்களிடத்தில் பேச மாட்டாரா என்று உரிமையோடு சண்டை போடுகிறீர்கள். இனி வரும் காலங்களில் அடுத்தடுத்த கட்ட தலைமைகளை, அடுத்தடுத்த கட்ட ஆளுமைகளை நாம் உருவாக்கி இருக்கிறோம். நம் கட்சிக்கென்று தலைமை அலுவலகம் 24 மணி நேரமும் இயங்க இருக்கிறது. அதிலே என்னுடைய பாரத்தை தோள் கொடுத்து சுமந்து செல்வதற்கு எண்ணற்ற தலைவர்களும் கட்சியில் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். மாவட்டத்திற்கு மாவட்டம் அவர்களோடும் பகிர்ந்து எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் மொழிக்காகவும் தமிழீழ விடுதலைக்காகவும் களமாடுகின்ற ஆயிரம் உறவுகளை ஒன்று திரட்டி ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்தை, உண்மையான அரசியல் மாற்றம், லஞ்சம் லாவண்யம் ஊழல் குடும்ப ஆதிக்கம் குடும்ப அரசியல் சாதி மத சண்டை இவற்றை இல்லாமல் உண்மையான ஒரு மாற்று அரசியலை வென்றெடுப்பதற்கு இந்த 1.5 லட்சம் மக்களை பலிகொடுத்த, ஒரே வாரத்தில் பலிகொடுத்த ஒரு இன அழிப்பு நாளில் உறுதியெடுத்து கொண்டு நீங்கள் அனைவரும் கலந்து பத்திரமாக பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்று கேட்டு, இந்த நிகழ்ச்சிக்காக இங்கு அள்ளும் இந்த கடைசி நேரத்தில் டிப்பரில் மண்ணை கொண்டாந்து கொட்டி இந்த ராட்சத இயந்திரங்களை வச்சு சமன்படுத்தி எல்லா விதத்திலும் இங்கே அப்படியே பம்பரம் மாரி சூழ்ந்தார்கள். நம்முடைய தலைமை நிலை செயலாளர் வேணுகோபால், ஜெகதீஷ் பாண்டியன், புகழேந்தி மாறன், மாரிமுத்து, குமரவேல், ஆனந்து, ராஜநாயகம், அசோக், ராஜா, இன்னும் சில தமிழின உணர்வாளர்கள் கூட இங்கே வந்து ராஜநாயகத்தோடு சேர்ந்து பணியாற்றினார்கள். இப்படிதான் நீங்கள் இருக்க வேண்டும். இந்த மழை, இந்த சொதப்பு மட்டும் இல்லாமல் இருந்தால் இன்னும் எனக்கு மனநிறைவாக இருந்திருக்கும். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் மிகச்சிறப்பாக இருக்கும். இதற்கு சேலம் ஒருங்கிணைந்த மாவட்டத்துடைய நிர்வாகிகள் லட்சங்களை தந்திருக்கிறார்கள். யார் யார் எத்தனை லட்சங்கள் தந்தார்கள் என்பதை கட்சியின் உயர்நிலை குழுவிலும் செயற்குழுவிலும் அறிவித்து இதற்கான செலவு வரவு கணக்கை செயற்குழு என்று தெரிவித்து, எங்கேயாவது சின்ன குறைகள் மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கு வருத்தம் ஏற்படுகின்ற வகையில் என்னை தலைமையாக ஏற்றுக்கொண்டு இங்கே வழிநடத்தியவர்கள் கொஞ்சம் கடும் சொற்களை பயன்படுத்தினால் பொறுத்து கொண்டு தொடர்ந்து இந்த கட்சியின் வளர்ச்சிக்கும்
தமிழ் சமூகத்தின் மீட்சிக்கும் பாடுபடுங்கள் என்று கேட்டு மீண்டும் ஒருமுறை பத்திரிகை ஊடக காவல்துறை உறவுகளுக்கும் வணிக பெருமக்களுக்கும் எல்லாருக்கும் இந்த இடத்தை தந்தவர்கள் உட்பட எல்லாருக்கும் மீண்டும் மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி என்னுடைய அழைப்பு ஏற்று வருகிற அக்கா ஆனந்தி அவர்களுக்கும் ஐயாநாதன் அவர்களுக்கும் தமிழன் பாண்டியன் உள்ளிட்டவர்களுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் பத்திரமா பாதுகாப்பா அவங்க இருக்கிற வண்டியை பிடிச்சு போகலாம். காமராஜ், நீங்க ஐயநாத ஐயாவுக்கு